லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் 1,05,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மரத்தால் ஆன தரை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்போம். விமான போக்குவரத்து விமான நிலையத்தை விரிவுபடுத்த தேவையான இடங்கள் கையகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். ஊசுடு தொகுதியில் பெயரில்லா அரசு பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயர் சூட்டிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் 1,05,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மரத்திலான தரையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைக் தரை 1,05,00,000 ரூபாய் செலவில் மரத்திலான தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது. மரத்திலான தரைதளம் திறப்பு மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்திலான தரைதளத்தினை திறந்து வைத்து பார்வையிட்டார். தொடர்ந்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இந்நிகழ்வின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அரசு செயலர் தல்வாடே, துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரியில் நீர் மேலாண்மையை விரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பிள்ளையார்குப்பம் அணை கட்ட 29,85,00,000 செலவிலும், கரையாம்புத்தூர், கும்மந்தான்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்காக தடுப்பு சுவர் கட்டுவது மற்றும் விவசாயத்திற்கு நீரை பயன்படுத்தும் வகையில் சுமார் 50 கோடி ரூபாயில் 3 பணிகளுக்கான டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. உசுடு, பாகூர் உள்ளிட்ட 5 ஏரிகளை குழாய்கள் மூலம் இணைப்பதால் 1 TMC அளவிற்கு தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். இதன் மூலம் விவசாயத்திற்கு தேக்கி வைக்கப்படும் மழை நீரை சுத்தப்படுத்தி புதுச்சேரியில் குடிநீர் தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். விமான போக்குவரத்து விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்காக தேவையான இடங்கள் கையகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலை கோட்டுக்குப்பத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கையகப்படுத்துவதற்கு பதிலாக புதுச்சேரி புறவழி சாலை பட்டானூரில் நிலம் கையகப்படுத்தும் பணியும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் அதற்கான விமான நிலைய விரிவாக்கம் பணி விரைவில் தொடங்கும் என்று குறிப்பிட்டார். 27ஆம் தேதிக்கு பிறகு இண்டிகா விமானம் சேவை தொடங்க உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருக்கு விமான சேவை இயக்கப்பட உள்ளது. மேலும் மற்றொரு தனியார் நிறுவனம் மூலம் கொச்சின், தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பதி, ராஜமுந்திரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விமான சேவை தொடங்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊசுடு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயரை கொண்டு பெயர் பலகை திறந்து வைத்த அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இயங்கும் அரசு பள்ளிகளுக்கு பல ஆண்டு காலமாக எவ்வித பெயரும் இன்றி இருந்து வந்த நிலையில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் முயற்சியில் தேசிய தலைவர்களின் பெயர் சூட்டி அதன் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இதில் கரசூரில் உள்ள பகத்சிங் அரசு தொடக்கப்பள்ளி, துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப்பள்ளி, சேந்தநத்தம் பகுதியில் உள்ள சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு தொடக்கப்பள்ளி, அரசூரில் உள்ள APJ அப்துல் கலாம் அரசு தொடக்கப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் நடைபெற்ற பெயர் பலகை திறப்பு விழாவில் ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்கள் தேச தலைவர்களை பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் பல ஆண்டுகளாக பெயர் சூட்டப்படாமல் இருந்த ஊசுடு தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து வைத்த அமைச்சரின் செயலுக்கு ஆசிரியர்கள், மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 5 சொக்கலிங்கம், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் புஷ்பா, ஆரோக்கியமேரி, தேன்மொழி, பூங்கொடி, மோகன்தாஸ், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம் மற்றும் ஆசிரியர்கள், ஆசிரியைகள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் பகவத்கீதையில் உள்ள 18 சாப்டர்களை 1 மணி 45 நிமிடத்தில் ஓதி உலக சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் புசி பேலஸ் இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் பகவத்கீதை பாராயணம் ஓதுதல் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி ரோமன் ரோலன் வீதியில் உள்ள அரவிந்தர் ஆசிரம கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. சரோஜினி முன்னிலையில் 250க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று கூடி 1 மணி 45 நிமிடங்களில் பகவத்கீதை பாராயணம் செய்து 18 சாப்டர்கள் ஓதப்பட்டு புதிய உலக சாதனை படைக்கப்பட்டது. இதற்கான நடுவராக சித்ரா உள்ளிட்ட பலர் இருந்தனர். தொடர்ந்து உலக சாதனை படைக்கப்பட்ட பெண்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சரோஜினி, பகவத்கீதை என்பது வாழ்க்கைக்கான வழி என்றும் மன நிறைவு, தன்னம்பிக்கை கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதியில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் 2022-23 ஆண்டிற்கான தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பகுதி வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கி சுமார் 25 லட்சம் மதிப்பில் முத்தியால்பேட்டை சோலைநகர் வீதி, சப்தகிரி கார்டன் பகுதியில் மெயின் சாலை மற்றும் உட்புற சாலைகளுக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைப்பதற்காகவும் மற்றும் காட்டாமணிக்குப்பம் குடிநீர் மேல்நிலை தேக்க தொட்டி பகுதியில் உள்ள நகரில் பிரதான சாலைக்கு சிமெண்ட் சாலையும் மற்றும் சப்தகிரி கார்டன் பகுதி சிறிய சந்திற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்க முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி பணிகளை துவங்குவதற்கான பூமி பூஜையை சோலைநகர் வீதியில் சின்னாத்தா அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் உள்ள காட்டாமணிக்குப்பம் குடிநீர் மேல்நிலை தொட்டி பகுதியில் பூமி பூஜை செய்து அதற்கான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், சப்தகிரி கார்டன் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் மற்றும் பிரகாஷ்குமார் நகர் பகுதி சேர்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர். வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 26ஆம் ஆண்டு விழா புதுவை முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. வள்ளலார் பிறந்தநாள் விழா மற்றும் ராமலிங்க சுவாமி மடத்தின் 76ஆம் ஆண்டு விழா புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு மடத்தின் அறங்காவலர் வடலூர் சத்திய ஞான சபையின் துணைத் தலைவர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக பாமக மாநில செயலாளர் கணபதி, பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க தலைவர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காலை 7 மணிக்கு அகவல் படித்தல் நிகழ்ச்சியும் 8 மணிக்கு சத்திய ஞான சபையின் கொடியேற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சத்திய ஞான சபையின் கொடியினை மடத்தின் அறங்காவலர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான வரலாறு தொண்டர்கள், பொதுமக்கள், சான்றோர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து யோகா மாணவி தேஜாஸ்ரீயின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. காலை 11 மணிக்கு திருவருட்பா வீணை இசை நிகழ்ச்சி சண்முகப்பிரியா மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது. இதனையடுத்து சொற்பொழிவு நிகழ்ச்சி கடலூர் தமிழ்ச்சங்க தலைவர் குழந்தை வீரனார் தலைமையில் நடைபெற்றது. மதியம் 1 மணிக்கு வள்ளலார் பக்தர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் அன்ன தர்மம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமையில் மடத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் அண்ணா நகரில் அமைந்துள்ள TRTA அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பொன்னி தலைமை தாங்க ஜசந்தா தேவி, மஞ்சுளா, பிரதீபா, வெண்ணிலா, சுகந்தி, ஜெயந்தி, வள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். PSRLM திட்டத்தை முடக்க நினைக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், கடந்த 6 மாதங்களாக சமூக வல்லுநர் மற்றும் கணக்காளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே சமூக வல்லுநர் மற்றும் கணக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கௌரவ ஊதியத்திற்கு பதிலாக DRDA நேரடியாக அவர்களுக்கு தொகுப்பூதிய அடிப்படையில் ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காமராஜ் அரசு நடுநிலைப்பள்ளியில் நடைபெற்ற மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாதுவிப்பேட்டை காமராஜ் அரசு நடுநிலைப்பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் செயல்பாட்டு மாதிரிகளை பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினர்.
இந்த அறிவியல் கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். விழாவிற்கு பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியை கனகலட்சுமி நன்றியுரை வழங்கினார். அப்போது நகராட்சி டாக்டர் ஆர்த்தி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறையில் 42 விரிவுரையாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் நேரடி நியமனத்திற்காக 18/1/2024 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி 67 விரிவுரையாளர்கள் பதவிக்கு 42 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்களில் புதுச்சேரியில் 28 நபர்களுக்கும், காரைக்காலில் 3 நபர்களுக்கும், மாகியில் 9 நபர்களுக்கும் மற்றும் ஏனாமில் 2 நபர்களுக்கும் என மொத்தம் 42 நபர்களுக்கு இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கினார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், கல்வித்துறை செயலர் ஜவஹர், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் மதுபோதையில் ஏடிஎம்மில் தூங்கிய வாலிபரை போலீசார் கவனித்து விரட்டி அடித்தனர். புதுச்சேரி நீடராஜப்பையர் வீதியில் அரசு வங்கியின் ஏடிஎம் உள்ளது. ஏடிஎம் உள்ளே வாலிபர் ஒருவர் மதுபோதையில் ஏசி காற்று வாங்கி தூங்கிக் கொண்டிருந்தார். பணம் எடுக்க ஏடிஎம்மிற்கு சென்றவர்கள் அச்சத்துடன் பணத்தை எடுத்துச் சென்றனர். தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் அங்கு விரைந்து சென்று ஏடிஎம்மில் தூங்கிய வாலிபரை அப்புறப்படுத்தினர். கல்வி பணியில் 40 ஆண்டுகள் என்ற கருத்தை மையமாக வைத்து புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளி மாணிக்க விழா கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக நடைபெற உள்ளதாக பள்ளியின் நிறுவனர், தாளாளர் மற்றும் முதுநிலை முதல்வர் லூர்துசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பள்ளி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 1984ஆம் ஆண்டு 3 ஆசிரியர்கள் 30 மாணவர்களுடன் தொடங்கப்பட்ட அமலோற்பவம் பள்ளியானது இடைவிடாத உழைப்பினாலும் அசைக்க முடியாத இறை நம்பிக்கையாலும் இன்று இமயம் போல் உயர்ந்துள்ளது என்றார். 40 ஆண்டு கால வரலாற்றில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற அரசு பொதுத் தேர்வுகளில் பல்வேறு சாதனைகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இந்த சாதனைகளை கொண்டாடும் விதமாக 40 ஆண்டு நிறைவு மாணிக்க விழா கொண்டாட்டங்கள் வருகின்ற 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டார். முதல் நாளான 5ஆம் தேதி காலை கடலூர் புதுவை உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் மற்றும் அருட்தந்தையர்கள் சிறப்பு ஆசிரியருடன் விழா தொடங்குகிறது. தொடர்ந்து மாலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலை, அறிவியல் மற்றும் திறன் கல்வி கண்காட்சியை தொடங்கி வைப்பதாக தெரிவித்தார். இந்த கண்காட்சிகள் 2300 மாணவர்களின் 1112 படைப்புகள் இடம்பெறுகின்றன. இதில் கலை, அறிவியல், திறன் கல்வி, முப்பரிமாண திரையரங்கம், ரோபோட்டிக் கண்காட்சி, நாணய கண்காட்சி மற்றும் புத்தக கண்காட்சி ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து அமலோற்பவம் வெள்ளி விழா நினைவு கோப்பைக்கான சிறப்பு வினாடி வினா போட்டி. இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 25 ஆண்டுகள் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர் மற்றும் ஊழியர்களுக்கு தங்க காசுகளை வழங்குகிறார். நிறைவு நாளன்று சமூக நீதி மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்விற்கான மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவிக்கிறார். தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்வதாக குறிப்பிட்ட பள்ளியின் நிறுவனர், தாளாளர் லூர்துசாமி இந்த விழாவில் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்றத்தினர் மற்றும் ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி மனம் உருகி வேண்டி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தனர். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் உடல்நலம் பெற வேண்டி உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் ஆலயங்களில் பல்வேறு சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ரஜினியின் தீவிர ரசிகரும் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் ரஜினிகாந்த் உடல்நலம் பெற வேண்டி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பின்னர் நடிகர் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று நலமுடன் மீண்டும் வீடு திரும்ப வேண்டும் என மனம் உருகி வேண்டி தீச்சட்டி எடுத்து பிரார்த்தனை செய்தனர். இதில் புதுச்சேரி ரஜினி தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரஜினி ரசிகர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி ரஜினி நலம் பெற அனைவரும் வேண்டிக் கொள்ளுங்கள் என ரசிகர்கள் பொதுமக்களிடம் கேட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் மாநில செயலாளர் பிரபாகரர், இணை செயலாளர் ஜோதி குமார், துணை செயலாளர் கோபி, ரமேஷ், கலை,
கதிரவன் மோகன், ஆன்மீக நற்பணி மன்ற தலைவர் ஓம் சக்தி ரமேஷ், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் செல்வகுமார், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு மணிகண்டன், விக்கி, அருண், ஆதித்ய தினேஷ், தமிழ் ஜெகதீசன், சுரேஷ், லூதுநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை மூலக்குளத்தில் உள்ள மதிஒலியின் அரிச்சுகுடி நூலகத்தில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மூலக்குளத்தில் மதிஒலியின் அரிச்சுகுடி பொது நூலகம் இயங்கி வருகிறது. மதிஒலி சரஸ்வதியால் 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இவர் ஒரு சிறந்த சமூக சேவகர், எழுத்தாளர். 60க்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு. இந்த நூலகத்தின் நிறுவனர் மதிஒலி சரஸ்வதியின் நினைவு தினம் வருகின்ற 9ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 5ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளி மாணவர்களின் அறிவியல் அறிவு சார்ந்த கருப்பொருட்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்ட கண்காட்சி இன்று முதல் 9ஆம் தேதி வரை நடத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு விருந்தினராக மத்திய மாசு கட்டுப்பாட்டு மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் பிரிவு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் துணை விரிவுரையாளர் சுடலை கலந்து கொண்டு கண்காட்சியினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து கலந்து கொண்ட மாணவியர்களின் அனைத்து படைப்புகளும் கண்காட்சியில் இடம்பெற்றன. அனைவருக்கும் சான்றிதழ் நூலக நிறுவனர் மதிஒலி சரஸ்வதியின் நினைவு தினத்தை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 6ஆம் தேதி ஞாயிறன்று சென்னையில் இருக்கும் தக்ஷணா சித்ரா பழங்கால அருங்காட்சியகத்திற்கு 4ஆம் வகுப்பு முதல் 9வது படிக்கும் மாணவியர் சுமார் 55 பேர் கல்வி சுற்றுலா தனி பேருந்தில் செல்ல போகிறார்கள். அவர்களுக்கு மதிய உணவு மதிஒலி அரிச்சுகுடி நூலகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நூலகம் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இயங்குகிறது. புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள், 15,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன. நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி, நல்ல குடிநீர், அமைதியான சுற்றுச்சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் 1800 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெற்று வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கம் மற்றும் புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற துளுவ வேளாளர் மாணவர்களுக்கு தங்கக்காசு மற்றும் ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வேளாளர் நல சங்கம் மற்றும் புதுச்சேரி பிரதேச துளுவ வேளாளர் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து துளுவ வேளாளர் மாணவர்களுக்கு 16ஆம் ஆண்டு தங்கக்காசு மற்றும் ஊக்கப்பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு விழா மாநில தலைவர் மோகன்ராஜ், பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் அருள் செல்வம் தலைமையில் ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு மற்றும் CBSE பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற துளுவ வேளாளர் மாணவிகளுக்கு தங்கக்காசு மற்றும் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து துளுவ வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு புடவை, கண்ணாடி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனையடுத்து துளுவ வேளாளர், அகமுடையார், வேளாளர், பிள்ளை மற்றும் வெள்ளாளர் முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமகளுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் மோகன்ராஜ், பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் அருள் செல்வம், ஆலோசகர் விஸ்வநாதன், துணைத் தலைவர் சேகர், ஆறுமுகம், ராமலிங்கம், துணை செயலாளர் கண்ணன் மற்றும் செய்தி தொடர்பாளர் நரேந்திரன் உட்பட ஏராளமான சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி விழா நேற்று தொடங்கியது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு நவராத்திரி விழா நேற்று தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மேலும் அம்மன் இந்திராணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் இன்று புதுவை அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் நடத்திய முகாமில் முதியோர்களோடு நடனமாடி அவர்களை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தில் அமைந்துள்ள புனித அன்னாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகள் பல்வேறு பகுதிகளில் முகாம்களை நடத்தி தூய்மை பணி உள்ளிட்ட சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 4வது நாள் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் உள்ள இதயா முதியோர் இல்லத்தில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக இதயா முதியோர் இல்ல தலைமை அன்னை அருள் சகோதரி ஹில்டா மீறி கலந்து கொண்டு நாட்டு நலப்பணி திட்ட மாணவிகளை பாராட்டி வாழ்த்து பேசினார். அதனைத் தொடர்ந்து முதியோர் இல்லத்தை சுற்றி பார்த்த மாணவிகள் அரங்கத்தில் ஒன்று கூடிய முதியோர்களை சந்தித்து உரையாடினர்.
இது முதியோர்களுக்கு நெகிழ்ச்சியை உண்டாக்கியது. மேலும் முதியோர்கள் முன்னிலையில் நகைச்சுவை மற்றும் விழிப்புணர்வு நாடகம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சியை அரங்கேற்றிய மாணவிகள் முதியோர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அவர்களோடு நடனமாடி மகிழ்ந்தனர். பின்னர் முதியோர்களுக்கு சிறு சிறு விளையாட்டுகள் போட்டிகளை நடத்தினர். இந்த போட்டிகளில் முதியோர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இதில் அருட் சகோதரி அமலோற்பவம் புனித அன்னாள் பள்ளியின் பசுமைப்படை திட்ட முன்னாள் அலுவலர் சோஃபியா, நோயலா மேரி, நாட்டு நலப்பணி திட்ட முன்னாள் அலுவலர் குணசீலி, நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் ஜோஸ்பின், ஷீலா, சுபாஷினி ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் முடிவில் முதியோர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் முதியோர்களிடம் ஆசி பெற்று சென்றனர். வெளியனூர் சட்டமன்ற தொகுதியில் வெளியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் வெளியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வெளியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர், மணவெளி, SMV-புரம், சுல்தான்பேட்டை, ரகுமத் நகர், ஒதியம்பட்டு நடராஜன் நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைபாளையம், பட்டாணிக்களம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்தரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளின் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதமாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலில், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் அங்காளன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணை தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் மற்றும் சண்முகம், ரஃபீக், தாமோதரன், காளிதாஸ், ராஜா முகமது, வழக்கறிஞர் சுகந்தி, நாகப்பன், பழனி, மிலிட்ரி முருகன், வெங்கடேசன், ஆனந்தகுமார், நடராஜன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வெளியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. வெளியனூர் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலயத்தில் முதலாம் ஆண்டு நவராத்திரி விழா நேற்று கோவில் வளாகத்தில் சிறப்பு யாகத்துடன் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டு துவங்கியது. அதனையடுத்து ஆலயத்தின் வளாகத்தில் வைக்கப்பட்ட கொலு மண்டபத்தில் அம்மன் எழுந்தருளி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருள் பிரசாதம், அதனைத் தொடர்ந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூல பிரசாதமும் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், உபயதாரர் கிஷோர் குடும்பத்தினர் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7120 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 100 ரூபாய். லாஸ்பேட்டை பல்நோக்கு விளையாட்டு அரங்கில் 1,05,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட மரத்தால் ஆன தரை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்போம். விமான போக்குவரத்து விமான நிலையத்தை விரிவுபடுத்த தேவையான இடங்கள் கையகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது. அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். ஊசுடு தொகுதியில் பெயரில்லா அரசு பள்ளிகளுக்கு தேச தலைவர்களின் பெயர் சூட்டிய அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார். கவர்னர் முதல்வர் பங்கேற்கும் புதுச்சேரி அமலோற்பவம் பள்ளி மாணிக்க விழா நாளை முதல் 5 நாள் கொண்டாட்டம். நடிகர் ரஜினிகாந்த் நலம் பெற வேண்டி ரசிகர்கள் தீச்சட்டி ஏந்தி மனம் உருகி வேண்டுதல்.